ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.2 13ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம். கீழே உள்ள பட்டை வரைபடமானது பார் டயக்ராம் பாரா போட்டுக்கோம். ஒரு சிறு வர்த்தக நிறுவனத்தின் 2011ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரையிலான லாபம்னா பிளஸ், நட்டம்னா மைனஸை குறிக்குது. இப்போ 2011 கீழே நட்டத்தை நோக்கி குறிச்சிருக்காங்க. எவ்வளவு நஷ்டம் அப்படின்னா 10ன்றது அதை குறிச்சிருக்காங்க. அடுத்தது 2012 20, 2013 10% லாபம். ஓகே, 2014 40%, 45%. என்ன அளவு அதுக்கு நேரம் இருக்கோ அதை பார்க்கணும். 45. 2015 அகெயின் நட்டம், 2017 அகெயின் 30 லாபமா இருக்கு. ஓகே, ரூபாயா கோடிகளா லட்சங்களான்றது பார்ப்போம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கும். 2014ஆம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபமா நட்டமா என்பதை குறிக்கும் முழுவினை எழுதுக. 2014 எங்க இருக்கு? இந்த இருக்கு. 2014 எதை நோக்கி போயிருக்கு? லாபத்தை நோக்கி போயிருக்கு. அது என்ன முழு நம்பர் அப்படின்னு பாருங்க. 50 40 நடுவுல. ஓகே, இப்போ 45 என்ன நம்பர் குறிக்குது? 45. லாபம் கீழே பிளஸ் போடணும். லாபம் கீழே என்ன போடணும்? பிளஸ் போடணும். ஸோ பிளஸ் 45. அந்த முழுக்களா சொல்றதுனால பிளஸ்ஸா மைனஸான்னு. 2016ஆம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபமா நட்டமா என்பதை குறிக்கும் 2016 இந்த இருக்கு. அதுல ஒண்ணுமே இல்லை, லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. ஒன்றும் பார் டயக்ராம் இல்லைனால லாபமும் இல்லை நஷ்டமும். 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நட்டத்தை முழுக்களால் எழுது. 11 12. 2011 10 நஷ்டம், 12 20. ஸோ நஷ்டம் கீழே 2011 -10, 2012 -20. ஓகே, 2012ஆம் ஆண்டில் நிறுவனத்தின் நட்டம் மிக குறைவாக உள்ளது. இக்கூற்று சரியா தவறா? நஷ்டம் மிக குறைவா அப்படின்னு கேட்குறாங்க. 2012 நட்டம் குறைவு கிடையாது, 2011 தான் குறைவான நட்டம். போக போக என்ன செஞ்சிருது? நஷ்டம் கூடிக்கிட்டே போகுது. அப்ப இந்த கூற்று தவறு. 2011ஆம் ஆண்டில் நிறுவனத்தின் நட்டம் மிக குறைவாக உள்ளது. இக்கூற்று சரியா தவறா? தவறு. 2011 தான் குறைவாக உள்ளது. நஷ்டம் குறைச்ச நஷ்டம். 2011ஆம் ஆண்டில் உள்ள நட்டமும் 2013ஆம் ஆண்டில் உள்ள லாபமும் டேஸ். 2011 உள்ள நட்டம், 2013ஆம் ஆண்டில் உள்ள லாபம். 2011 -10, 2013 +10 லாபம். ஸோ 2011 நட்டம் -10, 2013 லாபம் +10. ஓகே, லாபம் கீழே ப்ளஸ் ஆகும், நட்டம் கீழே மைனஸ் ஆகும். ஓகேவா? அந்த பார் டயக்ராமை பார்த்து